My dear students, this is RSR Max, another basic video on factorization at third level, கொஞ்சம் பெரிய level. First one பார்த்தோம், அடுத்தது ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ third video on factorization. இப்போ I take the first sum, 9AC plus 6BC plus 12AD plus 8BD. இதில் 4 டேர்ம் இருக்குது. இப்போ இதுக்கு முதல்ல போட்ட கணக்குலாம் இந்த நம்பர் வந்து ஃபேக்டர் இல்லாமல் இருந்துச்சு. ஏதோ ஒரு 2னா இங்கே 3 இருக்கும், வித்தியாசப்பட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் ரோல் நம்பர் இருக்குது பாருங்கள், இது ஒரு செட்டாக எடுத்துக்க, இது ஒரு செட்டாக எடுத்துரு. இந்த 9 வந்து எப்படி எழுதலாம்னா 3 × 3ன்னு போட்டுரு. இந்த பக்கத்தில் ஏசி அப்படியே போட்டுருங்க. இந்த 6 வந்து 3 × 2 அல்ல 2 × 3ன்னு போட்டு பக்கத்தில் பிசியை போட்டுரு. ப்ளஸ் இந்த 12 வந்து 3 × 4ன்னு போடலாம். நம்ம எப்படினா பிரிச்சுக்கலாம், கடைசியாக மாறிடும். அது 12 × 3 × 4 AD. இந்த 8 வந்து 2 × 4 BD. இப்படி பிரிச்சுட்டு செக் பண்ணிங்க. இங்கே 2 டேர்ம், இங்கே 2 டேர்ம். இங்கே 9 இருக்குது, 9 இப்படி பிரிச்சுட்டேன். 3 × 3 இந்த பக்கத்தில் ஏசி அப்படியே போட்டேன். ப்ளஸ் சைனுக்கு அப்படியே போட்டாச்சு. 6 வந்து 3 × 2ன்னு பிரிச்சுருக்கேன். பிசி அப்படி பக்கத்தில் போட்டேன். இந்த 2 டேர்ம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து 12 வந்து 3 × 4ன்னு போட்டிருக்கோம். பக்கத்தில் ஏடி அப்படியே போட்டேன். ப்ளஸ் இந்த 8 வந்து 2 × 4ன்னு போட்டு பிடி அப்படியே போட்டேன். இப்போ திருப்பி இது 2 ஒரு செட்டு, இது 2 ஒரு செட்டு. இதுக்கு முதல் சம்பளம்லாம் லெட்டர்ஸை மட்டும் காமனாக எடுத்தோம். இப்போ லெட்டர்ஸும் காமன், நம்பரும் காமன். இப்போ இந்த 2 டைம்லையுமே ஒரு 3 காமன், 3 எடுத்துடலாம். அதை தவிர சிங்கிற எழுத்து காமன், அதையும் எடுத்துரு. வேறு ஒன்றும் காமனாக இல்லை. இங்கே 3, இங்கே 2 இருக்க முடியாது. இந்த டேர்மில் வந்து இது ரெண்டுலேயுமே காமனாக 3 வருது. ஒரு 3 வருது எடுத்துட்டோம். ஒரு சிங்கிற லெட்டர் வருது எடுத்துட்டோம். ஒரு 3C போயிட்டுனா, ஒரு 3யும் ஒரு சியும் போயிட்டுனா மேலன்ஸ் 3A இருக்கும். இங்கே ஒரு 3யும் சியும் போயிட்டுனா ப்ளஸ் 2B இருக்கும். செக் பண்ணிங்க. 3யும் சியும் எடுத்துட்டேன், பேலன்ஸ் 3A. இங்கேயும் 3C போயிட்டு பேலன்ஸ் 2B. இந்த 2 டேர்மில் காமனாக எதாவது இருக்கலாம்னா 4 இஸ் காமன், 4 காமனாக எடுத்துருக்கோம். அதனால் டிங்கிற எழுத்து காமன். அப்போ 4Dயை காமனாக எடுத்துடலாம் வெளியில். 4D எடுத்துகிட்டு 4ம் டியும் போயிட்டுனா பேலன்ஸ் 3A இருக்கும். ப்ளஸ் 4ம் டியும் போயிட்டுனா பேலன்ஸ் 2B இருக்கும். செக் பண்ணிங்க. 3 3s are 9, 3 2s are 6, 3 4s are 12, 2 4s are 8. பேலன்ஸ் பிரிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்க. 3A + 2B, இங்கேயும் 3A + 2B. அந்த ப்ராக்கெட்டே காமனாக எடுத்துகிட்டு வெளியே 3A + 2B காமனாக எடுத்துகிட்டு ஓப்பன் அனதர் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல் நம்பர் 3C. இந்த ப்ராக்கெட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல் நம்பர் 4D ப்ளஸோட ப்ளஸ் 4D. நான் ஆன்சரில் வந்து 2 ஃபேக்டர் வந்துட்டு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. 4 டேர்ம் தனித்தனியாக உள்ளதை வந்து நம்ம குரூப் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் 2 டேர்ம் பெருக்கலாக ஒரு மாதிரி பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஆன்சர் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நவ் செகண்ட் கொஸ்டின். 20 km ப்ளஸ் 15 LM ப்ளஸ் 20 kN ப்ளஸ் 15 LN. இதுலேயும் ஃபஸ்ட்டு எத்தனை டேர்ம் பார்த்துங்க. 4 டேர்ம்ஸ். டேக் த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் 1 குரூப், இன்னொரு 2 டேர்ம் 1 குரூப் எடுத்து நம்பரை பிரிச்சிரு. 20 4 × 5 k × m, 3 × 5 L × m ஒரு செட்டு. இது 20 வந்து 4 × 5 kn, இந்த 15 வந்து 3 × 5 ln. இந்த 20 வந்து இப்படி தான் பிரிக்கணுமானு கிடையாது, 2 10 பிரிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் திருப்பி ஒரு 5 பிரிக்க முடியாது இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கெஸ் பார்க்கும்போதே இதில் 5 காமனாக இருக்கா, அப்போ 5 வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். இதுலேயும் 5 வர மாதிரி. இதை 2 × 10 பிரித்தாலும் அடுத்த ஸ்டெப்பில் 2 × திருப்பி ஒரு 2 அந்த 5 10 2 × 5 பிரிக்கணும். அதனால் ஒரு ஸ்டெப்பில் பிரிச்சாச்சு. இதில் நமக்கு பார்த்தோன்னே கெஸ் தெரியும். ஒரு இதில் காமனாக 5 ஆல் டிவைட் ஆகும், இது 5 ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 5 வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். 4 × 5 20 km, 3 × 15 lm, 4 × 5 20 kn, 3 × 15 ln. இந்த 2 டேர்ம்லையும் காமன் வந்து என்ன எழுதியிருக்குன்னா 5 காமன், அதை எடுத்துடலாம். எம்ங்கிற எழுத்து காமன், அதை எடுத்துட்டேன். 5m போயிட்டுனா மீதி 4k. இதுலேயும் 5m போயிட்டுனா ப்ளஸ் 3l. ப்ளஸ் இதில் என்ன காமன் எடுக்கலாம்னா 5 காமன் எடுத்துரு. தென் n காமன், அதையும் எடுத்துடுறோம். அது 2 டைம்லேயும் வர எழுத்து ஏதோ அதை எடுத்துகிறோம். காமன்னா தான் இந்த 2 டைம்லேயும் ஒரு எழுத்து பொதுவான எழுத்து அதை எடுத்துகிறோம். அப்போ 5ம் n போயிட்டு இங்கே 5n போயிட்டு 5n போயிட்டுனா பேலன்ஸ் 4k, 5n போயிட்டுனா 3l. இப்போ இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் சேமாக இருக்கான்னு பார்த்துங்க. சேமாக இருக்குது. அந்த ப்ராக்கெட்டை எடுத்துரு. 4k ப்ளஸ் 3l இன்ட்டு ஓப்பன் அனதர் ப்ராக்கெட். இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு முந்தி 5m, இந்த செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் 5n.
திஸ் இஸ் ஃபேக்டரைசேஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். இது வந்து தேர்ட் லெவல். இன்னும் ஒன்று அடுத்தது ஹையர் லெவலில் ஃபேக்டரைசேஷன் இருக்குது. வி கேன் கோ ஸ்லோலி கேர்ஃபுல்லி டு திஸ். சில பேர் இந்த 2×10 போட்டு பார்க்கணும். நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த இது வந்துடும். இது எடுக்க முடியாது இருக்கும், கரெக்டாக இந்த டேர்ம் எடுக்க முடியாது தான் இருக்கும். 2×10 போடும்போது அந்த 10 திருப்பி போட 2×5 வரும். அப்பயும் 5 வந்துடும். அதனால் ஆரம்பத்தில் 5 எடுத்துட்டேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வி கேன் சி another வீடியோ. சப்ஸ்கிரைப் RSR Max, comment, like, share. Thank you.